விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த உலகத்தில் மிகவும் ஆழமான மனது கொண்டவர்கள் என்றால் அது நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. வெளியில் பார்க்கும்போது தைரியமாக நடந்து கொள்வீங்க. சிரித்து கொண்டே அனைவரிடமும் பேசவும் செய்வீங்க. யாரிடமும் உங்களுடைய பலவீனத்தை நீங்க காட்டிக்கொள்ள மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுடைய சிரிப்புக்கு பின்னால் எவ்வளவு உடைந்த மனது இருக்கிறது என்பதை யாராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. நீங்க எப்பொழுதுமே ஒரு விசித்திரமான ஒரு மனிதர்கள் போலத்தாங்க நடந்து கொள்வீங்க. எல்லாரிடமும் எல்லாத்தையும் நீங்க ஓப்பனா கூறிவிட மாட்டீங்க. சரி, நல்லா பேசுறாங்க, நல்லா சிரித்து பழகுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் மனதிற்குள் இருப்பதை உடனடியாக நீங்கள் அவிழ்த்து விட மாட்டீங்க. அதனை நீங்கள் முழுமைக்கும் தெரிந்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய சிரிப்புக்கு பின்னால் உடைந்த மனமானது உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதையும் யாராலையுமே புரிந்து கொள்ளவும் முடியாது. நீங்க ஒருத்தவங்களை நேசித்தால் முழு உயிரோடு நேசிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பீங்க. யாரை நம்பினாலும் கண்மூடித்தனமாக நீங்க நம்பவும் ஆரம்பிப்பீங்க. யாருக்காவது நல்லது நடக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சந்தோஷத்தை கூட நீங்க தியாகமாக அவங்களுக்காக நீங்க கொடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை உடனே அவங்களுக்கு தியாகமா நீங்க தத்தெடுத்து கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்கள் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுத்தது என்ன தெரியுமா? நீங்க மற்றவங்களுக்கு தியாகம் பண்ணியிருப்பீங்க. ஆனா மற்றவங்க உங்களுக்குன்னு திருப்பி கொடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில துரோகமாகத்தாங்க இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் இனிமே உருவாகவும் ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஏமாற்றங்கள், துரோகங்கள், மறந்து போன அன்பு, மதிக்கப்படாத நல்ல மனது, இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனைவராலும் உங்களுக்குள்ள பிரச்சனையாக வந்த ஒரு விஷயமாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எப்போதுமே எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த நம்பிக்கை தாங்க உங்களை இவ்வளவு நாள் தாங்கி நிற்கவும் வைத்தது. அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் புரியாமத்தான் இருந்தது. ஆனா போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கவும் ஆரம்பித்து கொண்டே தாங்க இருந்தது. ஆனா அந்த நம்பிக்கைக்குள்ள கூட நீங்கள் எத்தனை அமைதியான கண்ணீரானது உங்களுக்குள்ள இருந்தது என்பது உங்களுக்கு தாங்க தெரியவும் ஆரம்பிக்கும். அதுவும் ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாமத்தான் இருந்தது. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில போக போக உங்களுக்குன்னு புரிய ஆரம்பித்து சில பாடங்களையும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுத்திருக்குங்க. இரவு நேரங்கள்ல நீங்கள் தனியாக அமர்ந்து நான் எவ்வளவு நல்லவனா இருந்தும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு காயங்கள் ஏற்படுகிறது என்று ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் அழுகாத நாட்கள் நிச்சயமாக கிடையவே கிடையாதுங்க. இதுவும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடிக்கொண்டுதான் இருக்கும். இந்த அழுத நாட்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். ஆனா இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. எல்லாமே உங்களுக்குள்ள போக போகத்தான் தெரியவும் ஆரம்பித்திருக்கும். அதை நீங்களும் புரியவும் ஆரம்பித்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில துரோகம் என்பது சாதாரணமான ஒரு துரோகங்களாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்ததும் இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆன்மாவையே நீங்க காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் துரோகங்கள் என்பது நிச்சயமாக நடந்திருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன மன வேதனைகளையும் கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய முதல் துரோகம், நீங்க உயிராக நினைத்த மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போனதுதான் உங்களுடைய வாழ்க்கையில முதல் ஒரு துரோகமாக இருக்கும். அவர்களுக்காக நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்வேன், யாருக்காக எந்த பிரச்சனைக்கு வேண்டுமானாலும் போய் நிற்பேன் என்ற உயிருக்கு உயிராக பழகிய நண்பர்களை உங்களை பாதியில் விட்டுட்டு அவங்க எங்கேயோ சென்று இருந்திருப்பாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய முதல் ஒரு துரோகமாக இருந்திருக்கும். இவங்க மட்டும் என்னை விட்டு போக மாட்டாங்க என்று நம்பியவர்களை ஒரு நேரத்தில் உங்களை தனியாக விட்டு போனது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களை ஆழமாக காயப்படுத்தியிருக்கும். ஆனால் விட்டு போன நபர்கள் உங்களை தேடி மீண்டும் வராமல் இன்னமும் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருந்திருப்பாங்க. அந்த ஒரு நாள் உங்களுடைய மனதில் ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள நிரந்தரமாக உடைந்து போனது மாதிரி உங்களுக்குள்ள தோன்றவும் ஆரம்பித்திருக்கும். அந்த ஒரு நேரத்தில் இருந்து நீங்கள் யார் மீதும் அவ்வளவாக நம்பிக்கை வைக்காமல் நடந்து கொண்டு தாங்க இருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு
விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில மீனம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இந்த ஒரு நேரத்தில் 4ஆம் வீட்டில் சந்திரனும் அமைந்து கொண்டு இருப்பதால் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இனிமே அமைய ஆரம்பிக்கும். அதுவும் இந்த ஒரு தேதியானது வர வேண்டும். இந்த ஒரு தேதி வந்துவிட்டது என்றால் இதற்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றிகளானது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்திலிருந்து ஒரு ஆதரவு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தேடி வர ஆரம்பிக்கும். அது மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக உங்களுக்குள்ள தெரியவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இனிமே அமைந்துவிடும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்பிக்கையுடன் வெளிப்படுத்தவும் முடியும். ஆனால் கருத்துக்களை அனைவரிடமும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. உங்களுக்குன்னு சில நம்பிக்கையான மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் மட்டும் நீங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்குன்னு ஆதரவுகள் கிடைக்கும். அரசாங்க உதவிகள் உங்களுக்கு இத்தனை நாட்கள் கிடைக்காமல் இருந்தது என்றால் இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அந்த அரசாங்கத்திற்கான சில உதவிகளும் உங்களுக்குள்ள நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆதரவு இந்த ஒரு நேரத்துல நிச்சயமாக உங்களுக்குள்ள பழைய விஷயங்களை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். நிலுவையில் உள்ள பணிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிவடையும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளானது உங்களுக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரவும் ஆரம்பிக்குங்க. நீங்க நினைத்த வாழ்க்கை ஒன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நினைத்ததை விட நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. காலையில் உங்களுடைய கவனம் உங்களுடைய நிதி நிலைமையின் மீது நிச்சயமாக இருக்கும். மதிப்புக்கு மதிப்புமிக்க பொருட்கள் ஏதேனும் காணாமல் போகவோ அல்லது திருடு போகவோ உங்களுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். எனவே மதிப்புமிக்க பொருட்களை நீங்கள் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. முக்கியமாக அவருடைய நகை நட்டுக்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஒன்று தன்னாலேயே தொலைந்து போகும், இல்லை என்றால் யாராவது திருடு போவாங்க. எனவே இதையும் நீங்கள் கவனத்துடன் பார்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் அவசியம். தேவையற்ற செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா பல பாடங்களை உங்களுக்குள்ள நிச்சயமா கற்றும் கொடுக்குங்க. எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான மந்தத்தன்மை உண்டாகத்தான் ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையை போட்டு உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். பணிகளில் முன்னேற்றங்கள் உங்களுக்குன்னு உண்டாகிவிடும். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். மனை சார்ந்த பணிகளில் லாபகரமான சூழல்கள் உங்களுக்குன்னு உண்டாகிவிடும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கி சுறுசுறுப்புடன் நீங்கள் செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. வியாபாரம் ரீதியான பயணங்கள் உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். படிப்பில் கவனமானது உங்களுக்குள்ள வேண்டும். கவனத்தை உங்கள் மீது நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். நண்பர்களுடன் சின்ன சின்ன விவாதங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் தோன்றி எல்லாமே மறைந்து கொண்டுமே தாங்க இருக்கும். ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைத்து கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையில போதுமான அளவுக்கு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வெற்றிகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். மறைமுகமான திறமைகளால் உங்களுக்கான ஆதாயங்கள் இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இனிமே மாறவும் செய்யுங்க. நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி உங்களுக்கு எல்லாமே மறைந்து கொண்டுமே தாங்க இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்குள்ள மேம்படவும் ஆரம்பிக்கும். நயமான பேச்சுக்கள் நன்மையை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் உங்களுக்குள்ள குறைந்துவிடும். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றிகள் என்பது இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை இனிமே சாதாரணமான ஒரு வாழ்க்கையாக இருக்க போவது கிடையாதுங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகம் ராசியில் பிறந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்கள் உங்களுக்கு குறைத்து வைக்கப்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள குறைந்து வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு பாடங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக பல மாற்றங்கள் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்குங்க. மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள் தொடர்ந்து வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.